பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களே, இந்த இனிய ஏற்பாட்டை செய்து காட்டியிருக்கிற விஐபி டிராவல்ஸ் ரெஜினா அவர்களே, பாலா அவர்களே, அன்புக்குரிய நண்பர் யாசின் அவர்களே, மற்றும் எங்களை முதன்முறையாக இப்படி ஒரு பெரிய மேடையில் கொண்டு வந்து நிறுத்திய ஜிஎம்டி தமீம் முஸ்தபா ஆகிய நண்பர்களே, இப்போது பரிசுகள் வழங்கி கௌரவித்த முஸ்தபாவினுடைய உரிமையாளர் பெருமதிப்புக்குரிய ஐயா அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, என் இனிய நண்பர் தமிழகத்திலேயே புகழ் பெற்றிருக்கிற புகைப்பட கலைஞர் யோகா அவர்களே, அப்பதான் நல்லா எடுப்பார். மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கே அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்காக படிக்காத, கதையெல்லாம் எழுத அப்படின்னு காதை பிடிச்சி திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லேயும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலைன்னு உடனே, கிட்டக்கவா காது திருகிக்கிட்ட கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா, தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்து கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டரை அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார். காது திருவினார் பாருங்க அந்த வாத்தியார். அதை அவர் சொன்னார், அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்தில் இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டிமண்டபத்தின் போப்பையான்னு. அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டிமண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தெங்கச்சி பேசினார்கள். இப்போ பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன இவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நம்ம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசில் யாரையோ வச்சுக்கிட்டு சொல்கிறான்னு நினைக்கிறேன், அவன் மனசில் யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னர். அம்மா சொன்னா, அவன் மனசில் வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலை, நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறான். ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்தில் தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறான். இது ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.
குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியாக படிக்கலை, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, 8. எதிர் வீட்டை இருக்கான், அவன் வயசு என்ன, 8. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற, அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற, அதே கிளாஸ் தான் ஏற்று விட்டு பையனும் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா, 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா, 30. ஏண்டா அதே வயசு, அதே ஸ்கூலு, அதே சப்ஜெக்டில் அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்டே இருந்தானே எல்லாம் வரணும். நீங்கள் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை. ஜீன் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சயின்ஸ் திணறுது, மரபு அணு அப்படிங்கிறத பற்றி திணறுது. ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான், பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரையாக வருது. ஒன்றும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கரை வியாதியாவது வருது. அது பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்கு. கடைசியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில் கொலை பண்ணுற உணர்வு இருக்கு அந்த ஜீனில். ஆனால் இதை கோர்ட்டு ஒத்துக்காது. கோர்ட்டில் போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்கள் ஜீன்லேயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்லுவார், உன்னை தூக்கில் போடுறது எங்கள் ஜீன்லேயே இருக்கு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உள்ளே போக வேண்டியதுதான். இப்போ இவன் கொலை இவன் பண்ணலை, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே இந்த கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ளே அனுப்பிச்சுட்டார் பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீனில் இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீனில் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேருந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லைன்னு நாம் சொன்னால் நாம் எந்த அளவுக்கு சரி, இது முதல் கேள்வி. ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம். நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா? காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்த மாதிரி சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவபூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசுல அது எப்படி வந்தது? அப்பா அம்மாவை பார்க்குறாரு சிவபூஜை பண்ணுறது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு வருது. அப்போ ஒன்று ஜீனில் வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்தில் வருது. பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்கிறார் பையனை பார்த்து, உருப்படுற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டமாக விட்டா பையன் மாவட்டமாக விடுவான். 8 அடி பாஞ்சா 14 அடி பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்டமாக விட்டா நம்ம மாவட்டமாக விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா? சரி, எத்தனை குடிகார தகப்பம் பிள்ளைய கெடுத்துருக்கான் தெரியுமா? எத்தனை குடிகார தகப்பம் பிள்ளைய கெடுத்துருக்கான் தெரியுமா? எப்படி? அவன் குடிக்கிறது, அமகலம் பண்ணுறது, வீட்டில் அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பார்க்குறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும், அந்த எண்ணம் வருதா இல்லையா? இப்போ சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்பா தவறு பண்ணுற போது, அம்மா தவறு பண்ணுற போது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாமல் இருக்க முடியும்? எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேலே வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெற்றவங்க தங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படணும். 2 பேரும் சொன்னாங்க, கணவனால் என்ன இன்பம், மனைவினால் என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இல்லைன்னா வீடாக இருக்குமா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவான், பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடினான்னா. பிள்ளை இல்லை, கிழவரே தொட்டிலில் உட்காந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லேயே பாருங்கள், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க. 2 வருஷம் ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன்று ஒரு கேள்வி கேட்பான், என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா? வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையா? இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமாக கேட்குறான், இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை? அது என்ன புழு பூச்சின்னா? புழுங்கிறது பையனா, பூச்சிங்கிறது பொண்ணா? எப்படிறான்னா, புழு இருந்த இடத்துல குடஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது. பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது. பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானோ, குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்குறான், வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்போ பூரானே பிறக்குது, புழு என்ன புழு? நீ கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஆரம்பமாகுது.
எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்போவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னால் சில பேர் சொல்லுவான், இன்னைக்கு உனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்பா. ஸோ நம்ம எச்சரிக்கையாக வார்த்தையை கையாளணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசலில் ஒரு பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போகிற போது எங்கள் அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ளே போன உடனே அவங்ககிட்ட கேட்குறாரு, அவருடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு, வாசல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே உன் பசங்களா அப்படின்னார். அவன் சொன்னான் பாருங்க, திருப்பி பார்த்தாலே தெரியல, எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் மொத்தமாக வந்து பிறந்திருக்குன்னா. அது நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னானே ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன், இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் யோசிச்சுங்க. அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை, பொறுத்துக்கணும். என்னன்னா, நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா? மகாத்மா காந்தி கிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீனில் எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்ணுறது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க பிள்ளை எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் பிள்ளை அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைன்ட் ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? என்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நியமிக்கிறதா இருந்தா அவன் என்ன தகுதி உள்ளவன்னு பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம்? பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான். இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன், மைனர் மாதிரியே சுத்துறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இண்டியாட்டி விட்டு போகும்போது சுத்திக்கிட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராகவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர்டு பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட். உடல் உறவு காரணமா பிள்ளை வந்து பிறந்திருது, அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறை. ஆக்சிடென்ட், புள்ள உண்டாயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். எனக்கு இப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து தகப்பனானவன் எத்தனை பேர் சார்? நான் ஒரு பழைய இன்சிடென்ட் சொல்றேன். ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது. ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் புள்ளை இல்லையேன்னு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரியாம்பாள் சிவகுருன்னு பேரு, ரெண்டு பேரும் உட்காந்து புள்ளை இல்லையேன்னு கோயிலில் போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம். உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா? ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பார்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற பிள்ளைன்னா நல்ல பிள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான்ட்ட ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா எந்திரிச்சு உட்கார்ந்தா. என்ன திடும்னு எந்திரிக்கிறே? அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அந்த அம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி? அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன்னா. அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா. அவர்களுக்கு தான் ஆதிசங்கரர் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பிறக்கலன்னா ஏன் பிறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது.
அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லதும்பார். எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்ட அவன்னு சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு, ஏதோ சட்டங்கத்தான் போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டுல மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது, மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆட்டோ சங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான். அதுலலாம் ஒன்றும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி, பொம்பளை பிள்ளைன்னா மட்டும், அதெல்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. நான் இதை ஒன்றும் வருத்தமாக சொல்லலை, சந்தோஷமாக சொல்கிறேன். எனக்கு 2 குழந்தை, 2 பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து 2வது பிள்ளை பேருக்காக என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூர்ல இருந்தேன். போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ள அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டாங்க, அவங்க சௌகரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார், இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன்னார். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய், என்னங்க 1 வாரமாக நீங்கள் வரவே இல்லை, உங்களுக்கு நான் பணம் பாக்கி வச்சிருக்கிறேன். அவர் கேட்டார், அதெல்லாம் அப்புறம் என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், பொம்பளை பிள்ளை. பொம்பளையா? நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன்? அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்கன்னார். நான் சொன்னேன், இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்கன்னா வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த 2வது பொம்பளை பிள்ளைன்னா பாருங்க. அவர் சொன்னார், அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ 2வது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்படி ஒரு நினைப்பு இருக்கு. பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்குற யோக்கியதை கூட உனக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா பொண்டாட்டியை கேட்டுட்டு கொடுக்கணும், அப்போ மாமியாருக்கு கொடுக்க விடுவாடா, அப்போ என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்கேன்னு கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிப்பாரு. இல்லை பொம்பளை பிள்ளைன்னா மட்டும், ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா, ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய், மகனை அப்படின்னார். பாரதி தான் உடைச்சான். என்ன மகனை, என்ன மகனை? திருவள்ளுவர்ல டிவியேட் ஆகிறான், ஆனா நாசுக்கா டிவியேட் ஆனா. மகனைன்னு சொல்லல. எப்படி? உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. அப்ப என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னா. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடின்னா. ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, பிள்ளையா இருந்தா வெற்றி தான். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர், சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிறா, அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படி வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லணுமா, புள்ளையா பெத்து புள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க புள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா, ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்ததுன்னா. இப்போ எங்க ஊர் வரலாறு சொல்லட்டுமா? எங்க ஊர் வரலாறு என்ன, ஆம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு. எப்படி? எங்க ஊர்ல மோத்திலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பாராட்டு, பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை பிள்ளை பெத்தாலும் பொம்பளை பிள்ளை பெத்தாலும் சரியானபடி பெத்து வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை.
மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன? அந்த கான்செப்டே தப்பு. பிள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்ற பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள்னு ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா, பெண். அவ கண்ணனை காதலிச்சா. அந்த கண்ணனை பெத்த தாயை பாராட்டினா. இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளையை பெத்து கொடுத்தியேன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனான், பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனான். அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளாம், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யாரை பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளையை பெத்தவளை பாராட்டினா. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே. அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? அவங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மகளை உடையேன், ஒரு மாமகளை உடையேன். எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம். பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் பாப்புலேஷனே ஜாஸ்தி. ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும். எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச 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 6 பனியன் 6 சட்டை 6 துண்டு, ஒன்றும் தெரியாது. அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஓடும். நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா 6 பிள்ளை, 3 பையன் 3 பொண்ணு, எங்கள் அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தா நவக்கிரக ஊடு அப்படின்னு இருப்பேன். தப்பிச்சோம் நாங்கள். 8 6 பிள்ளைங்க, வீடு ஜெயிச்சேன்னு இருக்கும். அது பாட்டுக்கு எப்படி இருக்கும்? இப்போல்லாம் ரொம்ப லிமிட்டட். ஒன்று கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்றா. அப்போ 6 எப்படா சமாளிச்சான்னா, பெத்தவன் சமாளிக்கல, ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசா ஒரு குட்டுவார் பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான். அப்படியே அது ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒன்று கண்ணே கண்ணு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்குறது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துன்னு சொன்ன பாருங்க. வீட்டில் நான் எண்ணிக்கை, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு ஏறிச்சு. கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த கண்டக்டர் நினச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ்ஸு ரிப்பேர் ஆகணும். அந்த அம்மா இப்படி ஒரு முறைச்சது, உன் கண்ணில் கொல்லியை வைக்க என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினச்சிக்கிட்டேன், அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்போ போதாத நேரம், அவர் உன் பிள்ளையாவே இருக்கட்டுமே, இன்னும் எல்லாத்தையும் என்ன ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வரையே, வீட்டில் ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூப்பிட்டு வர வேண்டாமா. அவள் சொன்னா அதே கொல்லியை உன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டியாந்துருக்கிறேன். நம்ம அதோட வாய்ப்புத்திட்டான். இந்த பஸ்ஸில் ஏறிச்சு பாருங்க, ஒரே அமக்குளம் எல்லாம் தப்ப தப்பான்னு இங்கே போய் ஓடி உட்காருது, அங்கேன்னு ஒன்று இங்கே வந்து உட்காருது, இது இன்னொன்று மாற்றி உட்காருது, மாற்றி எல்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தது. அப்படி மாற்றி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து அங்கேருந்து இன்னொன்று கூப்பிடுது, இங்கே போ அப்படி இன்னொன்று கூப்பிடுவா. அப்படி அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதேன்ட்டு, நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா டக்குன்னு ஒரு வாயம்பூத்த, உன் பேர் என்ன பாப்பா, உன் பேர் என்ன, பேரா 8, என்ன 8 நம்பர் தான், பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு, எங்க வீட்டுல நான் 8ஆம் நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்தில் ரெட்டை, வேற எப்படி பேர் வைப்பான்? 8A பஸ்ஸே விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம். யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டில் வச்சன்னு இருக்கும் சார். அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார். எங்கள் அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும். சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க? நிறைய சண்டை வரும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு தண்ணி அடித்து வச்சு குளிக்கணும். நான் தண்ணி அடித்து பக்கெட்டில் வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்கள் அண்ணன் உள்ளே போய் கஷ்டத்துக்கும். அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பாக நினைக்காதீங்க, பைப்பில் தண்ணி அடித்து தான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ
இப்பெல்லாம் வரதே இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம். அப்போ நான் கத்துவேன் அவனை, இப்படி நான் பண்ணுறேன்னு. அப்போ எங்கள் அண்ணன் திருப்பி என்னை திட்டுவான். திட்டும்போது அப்போ கோவத்தில், நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம். மயிலாப்பூரில் உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமாக இருக்கும். நான் என்ன சொன்னேன், கட்டையில் போகிறவனே அப்படிமா. கட்டையில் போகிறவன்னா போகிறவன் அர்த்தம், கட்டையில் போகிறவனே அப்படின்னு. நான் எரிச்சல சொல்லுவேன், நீயும் தான் போகிறேன், நானும் தான் போகிறேன். போகாதவன் எவன் சொல்லு, நீயும் தான் போகணும், நானும் தான் போகணும். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போகிறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னாடி. நான் சொல்லுவேன், பாத்ரூம்லேயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டில் ஒரு விசேஷம், எங்க வீட்டில் ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம். போட்ட சண்டைனா ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா? சிரிக்கிறோம், இப்போ அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்தா, இன்னைக்கு வீட்டில் எல்லாம் ஒண்ணு கருவேப்பிலை கொழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன் தான். ஸ்டாப் இட். அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு அப்படிமா. அண்ணன் தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டில் ஒண்ணு உட்காந்துருக்கும் பாருங்க. அதான் இப்ப தப்பாகி போச்சு. என்ன தப்பாகி போச்சுன்னா, இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா, சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெத்தவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே. அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும்? எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ளை ஒரு முடிச்சு தான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன்? அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான்? உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு? நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா? தென்னங்கொலை கட்டுவான் இல்லையா? தென்னை மரத்தை கொலையா தென்னை கட்டுவான். வாழை கொலத்தில் வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலையா காய் விடுறதான் கட்டுவான். குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா கொலையா நடக்குது, கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான். எதுக்குடா? சொத்துக்காக வெட்டிட்டேன் அப்படிங்கிறான். எவ்வளவு பாசம்! அது ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம். நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷன் பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம் இருக்காது. அப்பா அம்மா சண்டை போட்ட காட்சியை ரீப்ளே ஆகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள, திரும்பி திரும்பி திரும்பி. அதுக்கு படிப்புல கவனம் வராது. இப்ப என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான், கருத்து வேறுபாடு இல்லாத புருஷன் பொண்டாட்டி உலகத்தில் இருக்க முடியாது. வச்சுக்கங்க. எப்படின்னா, உங்கள் அன்பை பெட்ரூமில் வைத்துக் கொள்வது போல் உங்கள் சண்டைகளையும் பெட்ரூமுக்குள்ளேயே முடித்து விடுங்கள். தயவு செய்து குழந்தைகளுக்கு தெரியும்படியாக சண்டை போடாதீர்கள். அந்தரங்கமும் குழந்தைக்கு தெரியக்கூடாது, நம்முடைய சண்டைகளும் குழந்தைக்கு தெரியக்கூடாது. அதான் உண்மையான ஒரு குழந்தை வளர்ப்பு முறை. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேனே, புருஷன் ஐயா கேலி பண்ணாங்க, ஐயாவும் கேலி பண்ணாங்க, கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு. சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கணவன் மனைவி சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கிடையாது.
வீட்டுக்கு எப்படி கதவு இருக்குமோ, வீட்டில் எப்படி டாய்லெட் இருக்குமோ, ரெஸ்ட் ரூம் டாய்லெட் சம்திங், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொன்று இருக்கும். எப்படி இருந்தாலும் வீட்டில் எப்படியோ அது மாதிரி கணவன் மனைவி இருந்தால் சண்டை இருக்கும். மனைவி கணவன் திடீர்னு சொன்னான், எங்கள் ஊரில் எங்க ஒரு 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்கன்னா. எதுக்குன்னா, நிறுத்துங்களேன், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதா? ஐயோ 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்க. ஏன், பக்கத்து வீட்டில் ஆரம்பமாயிடுச்சு, அது என்னன்னு முழுசா கேட்டுட்டு அப்புறமா நாம போடுற சண்டையை போடுவோம்னா. எஸ், பக்கத்து வீட்டு சண்டையை கேட்டால் 10 பாயிண்ட் புதுசாக கூட கிடைக்கும். அங்கேருந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு புதுசாக சில யுத்தத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம். இல்லை நான் என்ன சொல்ல வரேன், சண்டை இல்லாத வீடுன்னு ஒன்று கிடையாது. இப்போ நான் வந்து வரிசையாக பம்பாட் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன பொறுத்துக்கணும். புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு என்ன காரணம்? புருஷன் பொண்டாட்டி சண்டை வீட்டில் வருதுங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஈகோ. நான் சொல்கிறத அவர் கேட்குறதா, அவர் சொல்கிறத நான் கேட்குறதா? இன்னைக்கு சொல்கிறேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு யாராவது சொல்கிறதா இருந்தால் கல்யாணமே பண்ணாதீங்க. நீ இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னா லாட்ஜிலேயே நீங்கள் குடியிருக்கணுமே ஒழிய ஒரு பொண்ணை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் திருமணம் என்ற பந்தத்திலேயே அடியெடுத்து வைக்க வேண்டும். ஏன், நீ இல்லாட்டி என்னால் வாழ முடியாதானா, உனக்கு எது கல்யாணம்? We are complementary சார், ஒருவருக்கு ஒருவர் காம்ப்ளிமெண்டரி. இவங்க இல்லாம அவனால வாழ முடியாது, அவன் இல்லாம இவளால வாழ முடியாது. அதான மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். நீ இல்லைன்னா எனக்கு என்ன, நான் வாழ முடியாதானா, அப்புறம் எனக்கு கல்யாணம்? அந்த அந்த அடி நாதமே தகர்ந்து போச்சு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் தான் கணவன் மனைவி உறவினுடைய உண்மையான பந்தம். இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் 100, மனைவி நானும் 100, நீங்க லாயக்கே இல்லை. நான் 50, என் மனைவி 50, இருவரும் சேர்ந்தால்தான் 100 என்று புரிந்து கொண்டு விட்டால் ஒரு குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டுக்கு இடமே கிடையாது. நான் 50, அவ 50, பிஸ்கட் மட்டும் 50-50 இல்ல, ஃபேமிலியே 50-50. நான் 50, அவ 50, அப்பதான் 100. அந்த தெளிவு வரணும். அந்த கான்செப்ட் மனசுல டெவலப் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, புருஷன் முன்னாடி சண்டை வர முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன் ஈகோ கிளாஷ். அதை தாண்டி நீங்க மேல வந்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்புல கொஞ்சம் வித்தியாசமாயி போகுது. ஒரு மனைவி சில எதிர்பார்ப்போட வரா லைஃப்ல, கணவன் வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்போட வரா, அவனுக்கு வேற சில எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு மேட்ச் ஆகாட்டி புருஷன் முன்னாடி சண்டை வந்துடும். என்ன, எங்க ஊர்ல எப்படின்னா, இவன் எப்படி இருந்தாலும் சம்சாரத்தை எப்படி எதிர்பார்க்கிறான் தெரியுமா? ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கிறான். பார்க்க சகிக்கல இவன் சொல்றான், ஐஸ்வர்யா ராய் மாதிரி நமக்கு ஒண்ணு. நான் கேட்கிறேன், ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சில் அவ இருந்தானா அவ அஜித்னு ஒண்ணு எதிர்பார்க்க மாட்டாளா? ஒன்னு கல்யாணம் பண்ணிக்குவேன். இது என்ன நியாயம் இது? நாம எப்படி இருந்தாலும் நமக்கு வர்றது ஐஸ்வர்யா ராயா இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் அந்த செயலையும் அவங்க எப்படி வேணாலும் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிற கனவு கணவன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, அவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். முதல்ல அந்த எதிர்பார்ப்புலேருந்து யதார்த்தத்துக்கு வரணும். யதார்த்தத்துக்கு வரணும். ஐயா சொன்ன மாதிரி தான் என் நண்பர் சண்முகோடுவேல்னு ஒரு நல்ல பேச்சு அவர் சொல்வார். கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நைட்டு ஒய்ஃப்ட்ட புருஷன் கேட்டான்னா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இதை கேட்காத கோமாளியே உலகத்தில் கிடையாது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அவ சொன்னா, அதை விடுங்க அப்படின்னு. அதை விடுங்க, நான் ஒன்ஸ் ஆனாலும் டிசைடட், இனிமேல் என்ன பெரிய ஆராய்ச்சி வேண்டியிருக்கு. பிடிச்சிருக்கா, பிடிக்கலன்னா இப்போ மாற்றி அமைக்க முடியுமா? பிடிக்கலன்னா ஃபேஷியல் சர்ஜரி போய் இவர் பண்ணிட்டு வந்துருவார். அதாவது அது முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ தெரிஞ்சுங்க, இதுதான் இந்திய மனோபாவம். என்னன்னா, அது கட்டையோ நெட்டையோ குட்டையோ வாச்சிருச்சு, இனிமே புருஷன் அவ்வளவுதான். இதே மனோபாவம் ஆணுக்கு இருக்கும். வாச்சிருச்சு, சம்சாரம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இன்னும் பழைய கதையை கிடையாது, அப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா இன்னும் மாற்ற முடியுமா? ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் எப்படின்னா, எதிர்பார்ப்பு வெவ்வேறு. இப்போ வச்சுங்களேன், இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்கள், கலைஞர்கள், ஓவியம், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எஸ்தெட்டிக் சென்ஸ், கலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவனுக்கு வாட்ச மனைவி இருக்கு பாருங்க, இதெல்லாம் எதுவுமே சம்பந்தமே இல்லாததாக இருக்கும். எதுக்கு ஊர் ஊரா போய் பேசுறீங்க? நான் சொன்ன ஒரே ஊரில் பேசினா கேட்க மாட்டாங்க, அதான் ஊர் ஊரா போய் பேசுகிறேன். நீங்கள் அப்பப்போ ஊருக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்கே நான் தனியாக உட்காந்து நான் என்ன இது அக்கிரமமாக இருக்கேன்? என்னை கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு மைக்கையே கட்டிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்ல, மைக் என்ன, உன்னை கட்டிட்டு ஒரு ஸ்பீக்கரை கட்டிக்கிட்ட மாதிரி தானே இப்போ என்ன கெட்டு போச்சு போச்சு, பிரச்சனை ஆகிடும். அவன் என்ன தவிக்கிறா, புருஷனை விட்டு இருக்க முடியல, அதான உண்மை, பேசிக் தானே. சார் எதிர்பார்ப்பு வேறு. அவர் சொல்லுவா, எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க, நாங்கள் 3 வருஷம் கழிச்சு வீடு மாற்றுறதுக்கே கஷ்டப்படுவோம், நீங்கள் என்ன தினம் அடிக்கடி வெளியூர் போகிறீங்களே அப்படின்னா. வாட் டு டூ? உனக்கு வாய்ச்ச அப்பாவுடைய வாழ்க்கை வேற, ஆனா உனக்கு வந்து வாய்ச்ச கணவனுடைய வாழ்க்கை வேற. இதே எதிர்பார்ப்பு ஆணுக்கு இருக்கும். மனைவி அந்த தமிழ் சினிமாவில் பார்த்துட்டா, மனைவி என்பவ இவன் வந்த உடனே அந்த கோட்டையெல்லாம் கட்டி விடுவா.
உள்ள உழைவா அப்படிமா ஒன்று அந்த கோட்டை கயட்டுவா, அந்த பேக் எப்படி வாங்குவா. எந்த வீட்லையாவது நிஜமா அப்படி எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க என்னைக்காவது? இந்த பாவி அந்த படத்தை பார்த்தே ஏமாந்து போயிட்டா. ஓ நம்ம லைஃப்லயும் இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு கற்பனையில தாலி கட்டிட்டான். இங்க வந்தா அவ பொட்டியும் வாங்குறது இல்ல, கோட்டையும் கயட்டுறது இல்ல, அப்படி உட்காந்து காலுங்க உட்காந்து ஷூ லேஸ் எல்லாம் போட்டு விடுறாப்புல படத்துல காட்டுவான். எந்த வீட்லயும் ஷூ லேஸ் போட்டு போட்டு விடுறல. அவ புள்ள பெத்தா புள்ளைக்கு ஷூ லேஸ் சொன்னா போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவா. இந்த எருமாட்டை போட்டு விட்டு அனுப்ப முடியுமா? இவன் எதிர்பார்க்கறான். சினிமாவில் அப்படியெல்லாம் காட்டுறானே, அவனை ஏன் காட்டினா? நிஜத்துலதான் இதெல்லாம் இல்லை, சினிமாவிலையாவது காட்டி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவோமே, உண்டு பண்ணிட்டான். இவன் அதை நம்பி தாலியை கட்டி விட்டு எனக்கு வாட்ச சம்சாரம் அந்த பழைய இலக்கியங்கள்ல காட்டின மனைவி மாதிரி இல்லைன்னா அடப்பாவி. அவ சொல்வா எனக்கு வாட்ச கணவர் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன்? அவ எப்படி கனவு பண்ணியிருக்கிறான்னா, கொஞ்சம் கமலஹாசன், கொஞ்சம் அஜித், கொஞ்சம் விஜய், கொஞ்சம் மாதவன் எல்லாத்தையும் உருக்கி ஊத்தி ஒரு பயல கனவுல உண்டு பண்ணி அவனோட வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறான். இவன் எப்படி இருக்கிறான்? ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இவனுக்கு வந்து வாச்சிருக்கான். நான் என்ன கேட்கிறேன், வாச்சிட்டான்ல, வந்துட்டான்ல, குறை காலம் வாழ்ந்து போக வேண்டியது தானே. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை என்பது எப்போதும் எதிர்பார்த்தது போலவே கைமேல் கிடைக்கக்கூடிய ஒரு கனவின் பலன் அல்ல. எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான இயக்கமே. எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்வின் உண்மையான இயக்கமே. அந்த எதிர்பாராத சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் விவேகமே. ஒரு சார்ஸ் என்ற நோய் இந்த மண்ணை தாக்கும் என்று யாராவது கனவு கண்டார்களா? உயிர்கொல்லி நோயாக வந்ததே, எவ்வளவு திறமையாக எவ்வளவு அக்கறையாக அதை எதிர்த்து இந்த மக்களும் அரசும் போராடி இன்று அதை இல்லாமல் ஆக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சோதனைகளை வெல்லுவதுதானே வாழ்க்கை. உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய உன்னதமான ஒரு பாடத்தை சிங்கப்பூரில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வைரல் இன்ஃபெக்ஷன் என்று பரவக்கூடிய ஒன்றை கூட மனிதன் நிர்வாக திறமையினால் கட்டுப்படுத்த முடியும் என்று நிரூபித்து காட்டிய மண் இந்த சிங்கப்பூர். வாழ்க்கையில் சோதனை வந்து கொண்டே இருக்கும். வருகிற சோதனையை ஜெயிப்பது தானே வாழ்க்கை. எதிர்பார்க்கிறபடியே வாழ்க்கை இருக்குமா? இது இத லிட்ரேச்சர்ல வச்சா பாருங்க, ஒரு பழைய இலக்கியம் மகாபாரதம்னு பேர். அதுல என்ன கதை வருது? ஒரு பழம், நெல்லி பழம், அர்ஜுனன் அடிச்சுட்டான். யாரு? திரௌபதி கேட்கறா, பாஞ்சாலி கேட்டா, அந்த நெல்லி பழம் வேணும், அடிச்சுட்டான். நெல்லி கீழே விழுந்த உடனே அதை அப்படி எடுத்து பொண்டாட்டி கொடுக்க போறான். 4 சாமியார் ஓடியான்னு சொன்னாங்க, ஐயோ இது அமித்திர முனிவர்னு ஒரு சாமியார் சாப்பிடுற பழம், 12 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் சாப்பிடுவாரு. அவர் இன்னைக்கு சாப்பிடுறதுக்காக நதியில போய் குளிக்க போயிருக்கிறாரு. இந்த பழத்தை அவர் தான் பறிச்சு சாப்பிடுவாரு, யாராவது பறிச்சுட்டா சாப்பிட மாட்டார். 12 வருஷம் இனிமே அவர் பட்டினி, அந்த பாவம் உனக்குன்ட்டான். அர்ஜுனன் பயந்து போயிட்டான், ஐயோ நமக்கு இந்த பாவமா? தருமத்தை போய் அழுதான். உடனே தருமர் என்ன பண்ணலான்னு யோசிச்சார். பக்கத்திலே பீமன் இருந்தவன் சொன்னான், அண்ணா எப்படி அந்த சாமியாரை நம்ம சபிக்க போறார், சாக போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுன்னா. எதுக்குடான்னா, நம்மளை இந்த காட்டுக்கு அனுப்பிச்ச துரியோதனை போய் கொன்னுட்டு வந்துடுறோம். நாம சாம போறோம், நமக்கு முன்னாடி எதிரி சாக வேண்டாமா, கொன்னுட்டு வந்துடுறேன், அப்புறம் சந்தோஷமா செத்து போவோம். சுமர்றேன், நேரங்காலம் தெரியாம பேசுறீங்க. ஆபத்துனா கடவுளை கூப்பிடணும்னா சகாதேவன் இவங்க கிருஷ்ணாவை கூப்பிட்டாங்க, ஏத்தாப்புல வந்துட்டார். வந்து நின்னார். என்னடா பழம் கீழே நிற்குது. உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும். உண்மையை சொல்லுங்கடா. உங்க மனசுல ரகசியம் வச்சிருப்பீங்க, ஒவ்வொருத்தர் மனசுல ரகசியம் வச்சிருப்பீங்க, ரகசியத்தை சொல்லுங்கடா, பழம் ஓட்டும். தருமனை பார்த்து கேட்டார். அவன் ஒன்று சொன்னான், அது நமக்கு இப்போ முக்கியம் இல்லைன்னு விட்டுட்டேன். தருமன் சொன்னான், என் மனசுல இதான் ஆசை. பழம் 2 அடி மேலே போச்சு. பீமனை கேட்டான், அவன் மனசுல இருக்கிற ரகசியம் சொன்னான், 2 அடி மேலே போச்சு. அர்ஜுனனை கேட்டான், அவன் சொன்னான், எனக்கு புகழ்னா ரொம்ப போதை அப்படின்னா, பழம் மேலே போச்சு. இப்படி நகுலன், சகாதேவன் கடைசி 2 அடி பாக்கி ஒட்டணும். இப்போ ஃபெவிகால் போட்டு ஒட்டுற மாதிரி ஒட்டணும், 2 அடி பாக்கி. திரௌபதி 5 பேர் சம்சாரம், பாஞ்சாலியை கூப்பிட்டான், உன் மனசில் இருக்கிறத சொல்லுன்னா. அவன் முதல்ல இப்படி யோசிச்சுட்டு, நான் கண்ணனை கடவுளாக நினைக்கிறேன்னா. ஒட்டலை. கிருஷ்ணன் சொன்னான், சாமியார் குளிச்சுட்டு வர்றாரு, சாபம் கொடுக்க போறாரு, நீ டிலே பண்ணா ஒட்டாதுன்னா. இவன் முதல்ல என்னமோ சொல்லி சொல்லி பார்த்தா ஒன்றும் ஒட்டலை. மனசில் என்ன இருக்கோ சொல்லணும், என்ன இருக்கோ சொல்லு. 5 பேரையும் இப்படி பார்த்துட்டு கடைசியாக ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டா பாஞ்சாலி. என்னன்னா, ஐவர் எனக்கு கணவராய் அமைந்தும் வேறு ஒருவன் என் கணவனாகவில்லையே என்று என் உள்ளம் உருகும்னா. இந்த 5 பேர் கணவனாக இருந்த கூட இன்னொருத்தன் என் கணவனா இல்லையேன்னு என் மனசு உருகுதுன்னா பாருங்க. பழம் ஒட்டிக்கிச்சுட்டான்.
அது ஒட்டிக்கிச்சு, 5 பேரும் பிச்சுட்டான். அது யார்? டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா கண்டுபிடி. எங்க ஊர்ல ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார், புலவர் திலகம் கீரன் பேரு. அவர் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சில ஜாயின் பண்ணி அது கர்ணன் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஏன்னா அந்த 5 பேருக்கு மூத்தவனா பிறந்த புள்ள கர்ணன்ங்கிறதுனால அவன் தான் குத்தி பெற்ற எல்லா பிள்ளைக்கும் குத்தகையா எடுத்துருக்கிற. நான் அவர் மேல ரொம்ப மரியாதை உடையவன், ஆனா இந்த கருத்து தப்பு, அவர் சொன்னது தப்பு. கர்ணன் அப்படின்னார். எனக்கு முன்னாடி சமய சொற்பொழிவு பண்ணதில் நான் வணங்குகிற பிதாமகன் வாரியார் சுவாமி, அவர் அடிச்சார் பாருங்க என்னன்னா, ஐவர் என் கணவனாக இருக்க வேறொருவன் கணவனாக என் உள்ளம் உருகும் அப்படின்னு பாட்டு வருது. உருகும் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கேள்விக்குரிய கொண்டாந்து போட்டுட்டு உருகும் உருகாது யார் அவரே. அது எதுக்கு சொல்லணும்? 5 பேர் புருஷனா இருக்கும்போது இன்னொருத்தன் என் புருஷனா ஆகும்னு என் மனசு நினைக்குமோ அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவரு பழைய காலத்து ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்லிட்டார். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? 5 பேர் என் புருஷனா இருந்தோம், எனக்கு இன்னொருத்த என் புருஷன் ஆகலன்னு உருகும் என் மனசு வருத்தப்படுறா. என்ன அர்த்தம் தெரியுங்களா? உண்மையில அவ என்ன சொல்றா? ரொம்ப அருமையான விஷயம். சபையில என் புடவையை பிடிச்சி ஒரு பையன் தொட்டான், துச்சாசன என் புடவையை பிடிச்சி விட்டான். இவர் தர்மர் எந்திரிச்சு வந்து சண்டை போடணும்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தர்மம் வெல்லும், அதர்மம் அழியும், பொறுமையாக இருங்க. யாரு? அவர் படிச்சதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு அவரு. சரி, அவர் தான் அப்படி சொல்றான்னு பீமன் கோவமா எழுந்தான். பாஞ்சாலி கையை எவன்டா தொட்டான், வெட்டிடுறேன் நான் பாருங்க. அவனை பிடிச்சி இழுத்து உட்காந்து வச்சு யார்? அர்ஜுனன் சொன்னான், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும், இந்த இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும், நாம் இவருடைய தர்மருடைய வழியில் போவோம் தான். இப்ப தர்மனை விலகிட்டான், எந்திரிச்ச பீமன் உட்காந்துட்டான், அவன் அர்ஜுன உட்காந்து வச்சுட்டான். நகுலன் சகாதேவன் சைலண்டா இருக்கிறான். 3 அண்ணனே கோவப்படல, நாம எப்படின்னு 5 பயலும் இடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்கான். அவ அப்ப என்ன நினைச்சா தெரியுமா? இவங்க 5 பேரும் அவங்க கருத்துப்படிதான் வாழ்ந்தாங்களே ஒழிய என் கருத்து என்னன்னு தெரிஞ்சு நான் நினைச்ச மாதிரி அவன் கையை வெட்டுறதுக்கு ஒரு கணவன் இல்லையே என்று என் உள்ளம் உருகும் அப்படின்னு. அப்படி எனக்காக வாழ்றதுக்கு எனக்கு ஒருத்தர் இல்லையே என் மனசு உருகும்னா என்ன சார் தப்பு? எந்த பொம்பளை எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க சௌரியப்படி ஆம்பளைங்க கருத்தை பொம்பளை மேல திணிக்கிறாங்களே ஒழிய அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று கண்டுபிடித்த ஆண்கள் எத்தனை பேர்? 85 வயசு பெரியவர் ஒருத்தர் பேட்டி கண்டு ஆனந்தவிடன் பத்திரிகையில போட்டிருந்தா, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டான், உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? அவர் சொன்ன பதில் தெரியுங்களா? உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்? யாருக்கு தெரியும்? அது ஒரு விஷயமே இல்லையா? அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இவரு விஷயமே இல்லையா? இவருக்கு என்ன பிடிக்கும் அந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய அந்த அம்மாக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இது என்ன நியாயம்? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்னைக்கா கேட்டியா? ஐயா சொன்னார் பாருங்க, பெரிய சைக்காலஜி. எங்க வீட்டில் திடீர்னு ஒரு நாள் கேட்டா, ஒரு மாதிரி, ஒரு நாளாவது நான் சாப்பிட்டனான்னு நீங்க கேட்டீங்களா? நான் சொன்னேன், எனக்கே படி அளக்கிற அன்னபூர்ணி நீ தான், எப்பவும் சாப்பாடு போடுற, நீ போட்டு தான் நான் திங்கிறேன், அப்ப நான் உன்னை எப்படி கேட்க முடியும்? நீ சாப்பிட்டியா? நான் எப்படி கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? என்ன என் மனசுல அப்படி ஒரு எண்ணம், என்ன ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா அப்படின்னு நீங்க கேட்டிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். நான் சொன்னேன், நாளையிலேருந்து கேட்கற வேண்டியதில்லை, நான் சொல்லி கொடுத்து நீங்க கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த வார்த்தை தான் டாப். ஊருக்கே புத்தி சொல்றீங்களே, உங்களுக்கு இது தெரியலையா? நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா? அவ என்ன நினைக்கிறா? நீ சாப்பிட்டியான மனைவியை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறா, தெரியல. அப்போ ஒரு ஆண் என்ன பண்ணணும்னா, மனைவியின் எதிர்பார்ப்புகள் என்னன்னு தெரிஞ்சு ஒரு ஆண் அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நகரணும். கணவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சு மனைவி அதை நோக்கி நகரணும். இந்த எதிர்பார்ப்பு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா 2 பேரும் அதை விட்டு கொடுக்கணும். எதெல்லாம் பிராக்டிகலா இம்பாசிபிளோ அதெல்லாம் விட்டு கொடுத்துடணும். அப்ப என்னன்னா, இந்த எதிர்பார்ப்புகளை நோக்கி நகர்ந்துட்டா, நகர முடியாததை விட்டு கொடுத்துட்டா கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி இருக்காது. அடுத்த சொல்யூஷன், எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிற போது பிரச்சனை இருக்கு. 3வது ஒரு விஷயம் சொல்ல போறேன், கொஞ்சம் கஷ்டம் தான், பொறுத்துங்க. இது நான் சொல்ல வேண்டிய யோசனை இல்லை, உண்மையில இதை சொல்ல வேண்டியவர் யாருன்னு கேட்டா டாக்டர் மாத்ருபூதம். டாக்டர் மாத்ருபூதம் சொல்ல வேண்டிய யோசனை என்னன்னா, நீங்க இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கிறீங்க, வீட்டுக்கு போறது பையனுடைய டிப்ஸ் கொடுக்கணும் இல்ல? முக்கியமான டிப்ஸ் என்னன்னு, இல்லறத்தில் கணவன் மனைவி வெற்றியின் ரகசியம் எங்கு இருக்கிறது? தாம்பத்திய வாழ்க்கையில் தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள், பிழை. எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்கிற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, தான் திருப்தி அடைவது முக்கியம் அல்ல, எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ
அவர்கள் வாழ்வில் தாம்பத்தியத்திலும் வாழ்க்கையிலும் தோற்பதே இல்லை. இதுதான் வாழ்க்கையை பற்றிய ரகசியம். தன்னை திருப்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னன்னா எதிர்த்தரப்பு கசந்து போயிடும். இன்னும் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அந்த மனுஷன், இல்ல எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அந்த பொம்பளை, அப்ப என்ன ஆயிடும், ஒரு இடைவெளி வந்துடும். தாம்பத்தியத்தில் தன்னுடைய திருப்தியை விட எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் தான் வெற்றி என்ற ரகசியத்தை புரிந்து வைத்துக் கொண்டால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காற்று கூட நுழைய முடியாது. வாழ்வின் வெற்றி ரகசியம். நான்காவது மிக கடுமையான ஒரு செய்தி, குடும்ப சண்டைகளுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு டோட்டலாகவே உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குழப்பம், அதான் எல்லா குடும்ப பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஆண்களில் பலருக்கு ஆண்மை குறைவாகி பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்களில் பலருக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. இன்றைய சகல குடும்ப சிக்கல்களுக்கும் இதுதான் அடிப்படையான காரணம். ஹார்மோன்ஸ் மட்டும் இல்ல, மன எண்ணங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலும் என்னன்னா, பெண்ணுக்குரிய பெண்மை என்பது குறைந்து அவளுள் ஆண்மை மேவி விட்டது, ஆணுக்குள் உள்ள ஆண்மை என்பது குறைந்து பெண்மை மேவி விட்டது. ஒரு சயின்ஸ் தெரியணும், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் அப்படின்னா, ஒரு காந்தத்துல வட துருவம் வந்தா தென் துருவம் இருக்கும், தென் துருவம் வந்தா வட துருவம் இருக்கும், வட துருவமே வந்தா வட துருவம் மறுதளிக்கும். அப்ப என்னாச்சுன்னா, ஆணுக்கு ஆண்மை குறைந்து பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்ணுக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. அப்ப என்னன்னா, ரெண்டு சேம் போலா மாறிட்டதால பல குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிடிப்பதில்லை, வெறுப்பு வருகிறது. ஆண் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்வு என்றைக்கும் இனிமையுடையதாக இருக்கும் என்கிற இயற்கை ரகசியத்தை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளும். இது இயற்கையின் கொடை. இயற்கையிலிருந்து விலகுகிற போது பேராபத்து நமக்கு காத்திருக்கிறது. இதெல்லாம் வெளில சொன்னா அதெல்லாம் சொல்லலாமா அப்படிம்பாங்க. இன்னைக்கு சொல்லலாம், என்னைக்கு சொல்றது தான் வாழ்வினுடைய மிகப்பெரிய சூக்ஷமம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சரி, இதை பத்தி பேசுற நோக்கம் அல்ல. அப்படி குடும்பத்தில் கணவனும் மனைவி சண்டை போடுகிற போது விஷுவலா காட்சி பூர்வமா அதை பார்த்து கொண்டு குழந்தை நிக்குது. அது மனசுல என்ன வரும், அப்பா அம்மாவே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஒரு வீட்டு வாசல்ல சண்டை போட்டு ஒரு குழந்தை வாசல்ல அழுதுகிட்டு நின்றுச்சு. இது ஒரு பிரெஞ்சு ஜோக்கு. ஒரு வீட்டு வாசல்ல குழந்தை அழுதுகிட்டு நின்றுச்சு. அந்த வழியா போற ஒரு பெரிய மனுஷன் கேட்டான், வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு, என்னடா அங்க வீட்டுல சண்டை அப்படின்னா. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை. யாரா அவங்க அப்பா? சண்டையே அதுதான். இது பெரிய சிக்கல், பெரிய பெரிய சிக்கல். என்னன்னா, நம்ம பாருங்க, நான் விவாகரத்துக்கு எதிரி அல்ல, வாழ முடியாத பட்சத்தில் விவாகரத்து சரிதான். ஆனா விவாகரத்து பண்றவங்க தங்க சௌரியத்தை தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அது குழந்தைகள் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிச்சாங்களா? இன்னொன்னு கேட்கட்டுமா, இவங்க கோபதாபத்தில் ஆம்பளையும் பொம்பளையும் பிரிஞ்சிடலாம், ஆனா இவங்களை சேர்த்து கட்டுன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ரெண்டுனுடைய பாண்டேஜ், அந்த குழந்தைய எந்த நீதிமன்றமாவது தனியா பிரிச்சு இது அப்பா கிட்ட இது அம்மா கிட்ட கொடுக்க முடியுமா? அப்ப சேர்ந்து உருவாயிடுச்சு. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, கால் கட்டு அப்படின்னு. பல பேர் தப்பா அர்த்தம் சொல்றான். கால் கட்டுனா கல்யாணம் பண்ணி வைக்கிறது கால் கட்டுன்னு கிடையாதுங்க, குழந்தைக்கு தான் கால் கட்டுன்னு பேர். நான் அதுக்கு காரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம மூச்சு காத்து ஓடுது இல்லையா, அதுக்கு தமிழ்ல கால்னு பேரு. ஒரு குழந்தை எப்படிடா உண்டாகுது அப்படின்னா, சித்தர்கள் சொல்லுகிறார்கள், பிராணன் அப்படின்னு ஒரு காத்து, அப்பானன் ஒரு காத்து, மேலேந்து ஒண்ணு கீழேந்து ஒண்ணு டப்புன்னு சீல் பண்ணி கருவுல அந்த குழந்தை உண்டாகுது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டிண்டு ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து சீல் பண்ணுவான், மேலையும் கீழையும் அதை அப்படியே டப்பாவை சீல் பண்ணுவான், ஏர் டைட், உள்ள கண்டெய்னருக்குள்ள அப்படியே கெடாம இருக்கும். அது மாதிரி ஒரு உயிர் ஜனிக்கிற போது ரெண்டு வாயு என்னன்னா பிராணன் அப்பானன் ரெண்டு சேர்ந்து அப்படியே சீல் பண்ணி அந்த குழந்தைய உண்டாக்குது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த பயலுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும் அப்படின்னா, இவனுக்கு ஒரு புள்ள பிறந்துட்டா சரியா போயிடும்னா. ஏன்? அது கால் கட்டுன்னு குழந்தைய குறிக்கும். இவனுக்கு ஒரு பரம்பரை வந்துட்டா, தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிற பையன் புள்ளைய பார்த்தா அது திருந்துவான். எனக்கு தெரிஞ்சு உண்டு. எனக்கு தெரிஞ்சு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அப்பா நர்சிங் ஹோம்ல செய்தி வருது, உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்ன உடனே கீழே போட்டு மிதிச்சிட்டு, இது என் கடைசி சிகரெட்டுன்னா. ஏன்? நான் குடிச்சேன், என்னை பார்த்தா என் பிள்ளைய குடிக்க ஆரம்பிக்கும்ல அப்படின்ட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சொன்ன டப்புன்னு அந்த சிகரெட்டை கீழே போட்டு காலை தேய்ச்சி மிதிச்சிட்டு, இது என் கடைசி சிகரெட்டு அப்படின்ட்டு, நான் குடிச்ச கடைசி சிகரெட்னா. யோசிச்சுங்க, அந்த புள்ள வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை, அது மேல இருக்கிற அன்பு எல்லா தகப்பனுக்கு இருக்குத்தானே செய்யும். ஓட்டு வீடு மேலே இருந்து அந்த ஓட்டை பிரித்து ஒரு பையன் மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பன் கீழேன்னு சொன்னான், டேய் மத்தியானம் உச்சி வெயில்டா, வெயிலில் நின்று மாற்றிக்கிட்டு இருக்கிறியாடா, சூரிய வெளிச்சம் தலைமையில படுதேடா, இறங்கி வாடா, சாயங்காலம் மாற்றிக்கலாம். அந்த அப்பா பாசத்தில் சொன்னான். சுமார் அதான் வேலையை முடிச்சுட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு மேலே ஓட்டை மாற்றிக்கிட்டே இருந்தான்.
உள்ள தொட்டில் அவன் புள்ள தூங்கிட்டு இருந்தது, மேலே படுத்து ஓட்டு வேலை செய்யறான் பாருங்க, அவன் புள்ள தூங்கிட்டு இருந்தது. இந்த கிழவன் நேராக போய் தொட்டிலில் தூங்குற புள்ளைய கொண்டாந்து தொட்டி புத்தத்தில் போட்டான், வெயிலில் அப்படியே தூக்கி போட்டான். அவன் அங்கேருந்து பார்த்து கத்தனா பாருங்க, அறிவு இருக்கா உனக்கு, பச்சை பிள்ளைய கொண்டாந்து வெயிலில் போடுறியே, புள்ளை என்ன கதைக்கு போவோம், கடற்கடன் அங்கேருந்து இறங்கி ஓடியாந்து புள்ளைய தூக்கி தோல் மேலே வச்சு அவங்க அப்பனை பார்த்துக்கலாம், அறிவு இருக்கா உனக்கு, புள்ளைய தூக்கி வெயிலில் போட்டியே. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, ஏலே உன் புள்ள வெயிலில் கிடந்தா உனக்கு நோவுது இல்லை, ஆமா நீ என் புள்ள இல்லையா, நீ வெயிலில் கிடந்தா எனக்கு நோவாதாடா, அதுக்காக தாண்டா பண்ணேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க, அவன் வாழ்க்கை நோக்கமே மாறி போகுது. ஒரு தகப்பன் யாருக்காக வாழ்றான், பிள்ளைக்காக தானே வாழ்றான், பிள்ளைகளுக்காக தானே வாழ்க்கை நடத்துறான். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. என்னுடைய மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசும்போது நான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டு பேசினேன். அப்பா சொன்னா, அப்பா நீ எல்லா வகையிலும் நல்ல அப்பா தான்பா, ஆனா எல்லாத்துலையும் மூக்கம் நுழைக்கிறேன், என்ன எல்லாத்துலையும் மூக்கம் நுழைக்கிறேன். ட்ரெஸ் எடுத்தால் இப்படி தான் எடுக்கணும் அப்படிமே, அது வேண்டாமேம்மா உனக்கு அப்படிமே. செல்லுன்னு கேட்டால் உனக்கு எதுக்குமா செல்லு, அர்ஜென்ட்டாக உனக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எதுக்கு உனக்கு செல்லு. அவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, செல்லெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைப்பா, பின்ன என்ன ஆர்னமெண்ட், அது ஒரு நகையம், அதாவது காதில் கையில் போட்டுக்கிற மாதிரி அது கைக்கு இப்போ நகையாகி போச்சான் செல்லுங்கிறது, அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைப்பா, அது ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா. நான் சொன்னேன் அதெல்லாம் வேஸ்ட்டு, நான் அர்ஜென்ட்டாக கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒன்றுமே இல்லை, இப்படி எல்லாத்தையும் தலையிடுவேன் என்னுடைய குணம். அப்போ அவ சொன்னா, நீ எல்லாம் நல்ல அப்பா தான்பா, ரொம்ப தலையிடுற, ஏன் இப்படி எல்லா விஷயத்திலும் மூக்கு நீட்டுற, இத்தனைக்கும் உனக்கு மூக்கே சின்ன மூக்கு, ஆனால் எல்லாத்துலையும் மூக்கு நுழைக்கிறியே. நான் ஒரு ரிப்ளை சொன்னேன், கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைய தேதிக்கு நான் சம்பாரிச்ச சொத்து முழுக்க ஒரு பக்கத்தில் வை. நான் 20 வயசுலேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 50 வயசு நிறையுது. இப்போ எனக்கு 30 வருஷமாக நான் பேசி சம்பாரிச்சிருக்கிறேன், புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருக்கேன், மக்களையும் சம்பாரிச்சிருக்கேன். நான் இந்த 30 வருஷம் சேமிச்ச அத்தனை விஷயத்தையும் ஒரு தட்டில் வை. நாளைக்கு உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளத்தையும் செலவு பண்ணாதான் உன்னை காப்பாற்ற முடியும், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அல்லது உனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, உடலை காப்பாற்றணும், ஒரு மருத்துவமனையில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணணும், இத்தனை சொத்தையும் வித்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னை தவிர வேற யாரும் உனக்கு அதை செய்ய மாட்டான். என் இத்தனை சொத்தையும் வித்தாவது மறுபடியும் நான் தெருவில் போய் நின்னாலும் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், ஆனால் உன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அப்படி என்ன தவிர உனக்கு வேற யாராவது ஆள் இருந்தா காட்டு, அப்புறம் சொல்லு நான் ஏன் தலையிடுறேங்கிறது உனக்கு புரியும். நான் வாழ்வதன் அர்த்தமே நீதானே மகளே, என் வாழ்வின் அர்த்தமே நீதானே என் கண்ணே, நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது. இதை ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்தாங்களா? நம்ம அப்பா அம்மா யாருக்காக வாழறாங்க, நமக்காக தானே வாழறாங்க, தனக்காகத்தானே வாழறாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை இருக்கு. எத்தனையோ காலமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் சேர்த்த சொத்தை முழுக்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அப்படியே செலவு பண்றான், அப்படியே செலவு பண்ணி வெளியே அனுப்புறான். பையன் அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு இருக்கிற பழைய நிலத்தை விற்று பையனை படிக்க வச்சு அனுப்புறான். யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா யோசிச்சானா எனக்கு பிற்காலத்தில் பயன்படணும், எனக்கு இது தேவை, யோசிக்கலையே. இதை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். இதை விட என் சின்ன பொண்ணு பயங்கர வாயாடி, ரொம்ப கெட்டிக்காரி. என் பொண்ணு இல்லையா, ரொம்ப கெட்டிக்காரி. அவள் எவ்வளோ இன்டெலிஜென்ட் பாருங்க. ஒரு தடவை தீபாவளியும் போது நாங்கள் பேசிக்கிட்டோம், என்னன்னா வீட்டில் வந்து பட்டாசு வாங்குறது இல்லை, இந்த பட்டாசில் குழந்தை தொழிலாளர் பயன்படுத்துறதா பேப்பரில் போட்டால் அதை படிச்சுவிட்டு வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். தீபாவளி அன்னைக்கு காலம்பரை, ஆனால் பணம் கொடுத்துட்டேன், ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு, அவனுக்கு வேணும்னா வாங்கிக்க, வாங்காட்டி விட்டுட்டு ஒரு சௌகரியம் இல்லைப்பா வாங்க வேண்டாம் அப்படின்ட்டா. தீபாவளி அன்னைக்கு காலம்பரை உட்காந்துருக்கோம், எதிர் வீட்டில் எல்லாம் வெடிக்கிறாங்க. என் சின்ன பொண்ணு இப்படி பால்கனியில் வந்து இப்படி சோகமாக இப்படி பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தேன். அவன் முகம் வாடி போச்சுன்னு எனக்கு தெரியுது. என்னடா கண்ணா அப்படின்னு, நீ சன் டிவியில் பேசதான்ப்பா லாயக்கு, என்ன சொல்ற, ஒரு சின்ன புள்ள மனசு என்ன கஷ்டப்படும் உனக்கு தெரியாது, என்ன கஷ்டப்படுது. எல்லாரும் வெடிக்கிற போது நான் மட்டும் வெடிக்காமையே இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அது உனக்கு தோணிருக்க வேண்டாமா. நான் சொன்னேன், இந்த டயலாக்லாம் வேணாம், நாம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அந்த பட்டாசு வாங்குறது இல்லைன்னு, உனக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்த டெசிஷன் படி பட்டாசு வாங்கலை, நான் என்ன தப்பு பண்ணேன். இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கு, எல்லாரும் வெடிக்கும் போது நான் வெடிக்காமல் இருந்தால் என் மனசு வருத்தப்படாதா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிட்ட கூப்பிட்டேன், சார் தான் கண்ணு இப்போ என்ன வெடிக்கிறான், எல்லாம் டமால் டமுல் டமுல் சவுண்டு கேட்குது, இது ஒரு பெரிய விஷயமா, பக்கத்துலேயே உட்கார். அதே சவுண்டு இப்போ அப்பா வாயால் சொல்கிறேன், டமால் டுமீல் கேட்டுக்கோ, 500 ரூபாய் மிச்சம், சந்தோஷமா. அப்படி நீ சத்தம் கொடுத்தா ஊதுவத்தி அப்பப்போ வாயில வைப்பேன், பொறுத்துக்கிறியா, ஊதுவத்தி அப்பப்போ வாயில வைப்பேன். என்னம்மா இப்படி பேசுறேன்னா, அப்பா பட்டாசு சவுண்டு த்ரில் இல்லப்பா, அதை கொண்டு போய் வைக்கிறேன் பாரு ஊதுவத்தி, அதான் த்ரில், அது போச்சே.
நீங்கள் இந்த குழந்தை கோச்சிக்க முடியாது. அவள் எவ்வளோ இன்டெலிஜென்ட் பாருங்க, பேச்சில் நடவடிக்கையில் நம்ம அவள் ஒரு நாள் கேட்டான், கிளம்புற எந்திரி அப்படிமே. 5:30 ஆச்சா, எந்திரிச்சியா, ஏன் எந்திரிக்கல, ஏன் புக்கு எப்படி வச்சிருக்கிற, ஏன் நீட்டாக வைக்கல, அதை கொண்டு போய் எங்கள் கோட் ஸ்டாண்டில் மாற்றல, ஏன் கண்ட இடத்துலையும் போட்டுக்கிற. எங்கள் அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க, எங்கள் அப்பா அப்படி வளர்த்தார். அவர் கிட்டத்தட்ட நாங்களாம் மிலிட்ரியில் வளர்ந்த மாதிரி வளர்ந்தோம். வீட்டில் டிசிப்ளின் தான் அப்படி, எல்லாம் கரெக்டாக வச்ச இடத்துல வச்சிருக்கணும். பேட்டரி லைட் அங்கே இருக்கணும், பேனா அங்கே இருக்கணும். இன்னைக்கு பல வீட்டில் அப்படி கிடையாது. ஃபோன் அவசரமாக பேசி நம்பர் எழுதிக்கங்கண்ணா, கொஞ்சம் இருங்கோ பேனா எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அடப்பாவி, என் ஐஎஸ்டி செலவில் நீ பேனா எங்கேனா தேட போற. அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் சில பேர் டேபிளையே தூசியா வச்சிருக்கிறான். ஏன்டா தூசியா வச்சுக்கிறேன், நம்பர் எழுதுறதா இருந்தா தூசியிலே எழுதிடலாம் பாருங்க, அதுக்கு தான் தூசியாகவே வச்சிருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறான். அடப்பா, டேபிள் தூசியா இருக்கு, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்லை, பென்சில் இல்லை. எந்த வீட்டில் டிசிப்ளின் இருக்கா? இல்லை. நான் எங்கள் வீட்டில் விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டாக அங்கங்கே இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, பா ரொம்ப நீ மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையா அதெல்லாம், அவ்வளோ கண்டிப்பாக வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்டா இருப்பா, இது என்னப்பா மிலிட்ரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு சொன்னேன். மகளே, உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான். கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது. அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது. உண்மைதானே? ஒரு முருகன் சிலை பண்றான், ஒரு அம்பிகை சிலை பண்றான். எப்படி பண்றான்? கல்லை கொத்திக்கிட்டே வரான் சிற்பி, உள்ளே இருந்து ஒரு முருகன் வருது, உள்ளே இருந்து ஒரு அம்பாள் வருது, அதெல்லாம் கணத்தில் போட்டு கும்பிட்டுக்கிறான். நான் என் பொண்ணுக்கு சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, உள்ளே அந்த முருகனை கொண்டு வரல, அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எறிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை வெட்டி எறிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா? எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவ அடுத்த வார்த்தை சொன்ன, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா? கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னா நான் பதில் சொன்னேன். பெற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன? மகளே, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும். இன்னும் உளி வலி இல்லாம அது அடிவாங்கி கொத்துது. இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும். உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. பாசத்தால், அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். திருதராஷ்டிரன் சொல்றான் சார், கடைசியில 100 பிள்ளையை பெற்றுட்டு சொல்றான் ஒரு வார்த்தை என்ன, ஐயோ இந்த 100 பயல்களும் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, அழுகுறான். அப்பவே சொன்னேனே, கேட்டானா அந்த பையன் இப்படி கேட்கலையே, அழுகுறான். நான் சொல்றேன், பின்னால கண்ணு கட்டதுக்கு அப்புறம் என்ன சூரிய நமஸ்காரம், என்ன அழுறது? பிள்ளைகளை அங்கே காயப்படுத்துங்க நான் சொல்லலை, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத ஏற்படுத்தலன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டில் பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? ஃபேமிலி மீட்டிங்னு பேர். நீங்க ஒரு கம்பெனியை டெவலப் பண்றீங்க, டைரக்டர்ஸ் போர்ட் மீட் நடக்குமா இல்லையா? ஒரு கம்பெனி நல்லா நடக்கணும்னு சொன்னா டெய்லி மார்னிங் வந்த உடனே டாப் பீப்புள்லாம் உட்காருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மற்றெல்லாம் கவனிப்பாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. சாயங்காலம் மறுபடியும் 5 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், கரெக்டாக நடந்துதா எல்லாம் பார்க்கணும். கம்பெனியில் கம்பெனி மீட்டிங் போடுற மாதிரி ஒரு வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும். எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கிறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து. இட் இஸ் எ ரெசல்யூஷன். என்ன, நாம இதை பண்ண போறோம், இன்னும் 2 வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் 5 வருஷத்துல இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இந்த வேலைக்கு நாம போறது நல்லது, பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசி ஆகும். இதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேல திணிக்க கூடாது. இப்போ எங்கள் ஊரில் சில பேர் பையனை விளக்கும் போது, ஏய் அப்பா டாக்டர் ஆகி பெரிய நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கேன், அடுத்த டாக்டர் நீ தான். இவர் நர்சிங் ஹோம் கட்டி விட்டதாலேயே அவன் டாக்டர் ஆகணுமா? அவனுக்கு டாக்டர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் அப்பா பண்ணுற அழும்பெல்லாம் பார்த்துட்டான். ஸோ நம்ம ஆகவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடே இருக்கிறான் அவன். அப்பா சொல்கிறார், நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகி நர்சிங் ஹோம். இவர் கட்டடம் கட்டி வச்சதுக்காகவே அவர் டாக்டர் ஆகிறது, அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவன் என்ன பண்ணுறது?
ஒன்று புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத துறையில் செலுத்தணும்னா அவங்க வெற்றி பெற முடியாது. பிள்ளைகளை வளர்க்குற போது இருக்க முக்கியமான விஷயம். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஈஸி சேர், குடும்பத்து பெரியவர் சாஞ்சிருக்கிறார். அந்த குடும்பத்தை சின்ன பையன் இப்படி கை கட்டிட்டு நிற்கிறான், குடுமி வச்சுருக்கான், கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கான், நெத்தி நிறைய பட்டையாக திருநீர் போட்டிருக்கான், இப்படி நிற்கிறான். அந்த பெரியவர் கேட்குறார், ஏய் என்ன படிக்க போகிற? மேலே சமஸ்கிருதம் படி, இந்திய முறை, சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம், மோட்சத்துக்கு போகலாமா? சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம். இல்லைன்னா இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் படித்தா இங்கேயே நன்னா இருக்கலாம். என்ன பண்ண போகிற? சமஸ்கிருதம் படிக்கிறியா இங்கிலீஷ் படிக்கிறியா? பையன் சொன்னான், தமிழ் படிக்கிறேன். அந்த பெரியவருக்கு எவ்வளோ கோவம் வரும். என்ன விளையாடுறியா? சமஸ்கிருதம் படித்தா அங்கே நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படித்தா இங்கே நன்னா இருக்கலான்ற, ஏன் தமிழ் படிக்கிறேன்? தமிழ் படித்தா அங்கேயும் நன்னா இருக்கலாம், இங்கேயும் நன்னா இருக்கலாம், நான் தமிழ் படிக்கிறேன். அந்த பையன் யார் தெரியுமா? டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் இல்லை. விரும்பியதை படிக்கிறவர்கள் சாதிக்கிற சாதனையை விரும்பாதவர்கள் படித்து சாதிக்க முடியாது. பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவன் இன்ஜினியரா வர விரும்புறானா, ஓவியரா வர விரும்புறானா, டாக்டரா வர விரும்புறானா, இல்ல அவன் இண்டஸ்ட்ரிஸ்டா வர விரும்புறானா, ஒரு வியாபாரியா வர விரும்புறானா, அவன் ஆட்டிடியூட் என்ன, அதை பெற்றவங்க கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவனை செலுத்தணுமே ஒழிய, நான் இப்படி நினைச்சேன் அதனால நீ இப்படி வரணும்னா. நானே பிஏபிஎல் படிச்சேன்னு ஐயா சொன்னாங்க பாருங்க, அதுவே ஒரு விபத்து. எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா, எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா. அவர் என்ன கனவு கண்டார்? எங்க அப்பாவை வக்கீல் ஆக்கணும்னு கனவு கண்டார். முடியாமே செத்துப்பிட்டார். இதே கனவை எங்க அப்பா தலைமையில ஏற்றி வச்சுட்டு போன உடனே அவர் என்ன கனவு கண்டார்? நம்ம பிள்ளையாவது வக்கீலா வரணும் அப்படின்னு அவர் என்ன வக்கீலுக்கு படி படிக்க வச்சார். நான் அவர் கனவை நிறைவேற்றல, வக்கீலுக்கு படிச்சுட்டேன், ஆனா கோர்ட்டுக்கே போல. இப்போ அதனால என்ன பண்றது? எப்பவாவது பட்டிமண்டபங்கள்ல நீதிபதியா உட்கார்றது. அப்ப வழக்கறிஞர்லாம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அம்மா அப்பா பாத்துக்கப்பா, நான் இப்போ நீதிபதி ஆயிடுச்சு, அதோட பிஎல் முடிஞ்சு போச்சு, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் கனவு கண்டார், நான் பிஏபிஎல் படிச்சுட்டு பாலிடிக்ஸ்ல வரணும், இல்லாட்டி ஒரு நீதிபதியா வரணும், பெரிய அட்வொகேட்டா வரணும்னு. இவர் கனவு தூக்கி எம்எல்ஏ ஏற்றி வச்சா நீங்க யோசிச்சுங்க. நான் வக்கீலா போயிருந்தா பொய் சொல்லுமே சம்பாதிச்சிருப்பேன், எப்படியா இருந்திருப்பேன். ஆனா சிங்கப்பூர்ல வந்து இத்தனாயிரம் பேருடைய நெஞ்சுக்குள் நுழைகிற உரிமையை எங்காவது வக்கீல் படிப்பு தந்திருக்குமா? பல பேர் இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு, சார் நீங்க தான் சனிக்கிழமை ஏன் நான் மூட்டுக்கு வரவராச்சு, நல்ல வேளை சனிக்கிழமை சனீஸ்வரனை பார்க்குற மாதிரி ஐயாவை பார்க்குறோம்னு சொல்லாம சனிக்கிழமை ஏன் நம்ம வீட்டுக்கு வர ஆராய்ச்சி. அப்போ ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும் கூடத்துக்குள்ளும் வருகிற உரிமையை எனக்கு தமிழ் கொடுத்ததே ஒழிய எனக்கு வக்கீல் படிப்பு கொடுத்துருக்குமா? எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் படித்தேன், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதையும் படித்தேன், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதையும் படித்தேன், ஆனால் அதை விட்டுட்டேன். அப்போ நம்ம பிள்ளைகள் வளரணும்னா என்னென்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து அதில் வளர்க்கணும். நம்ம கனவுகள் அவங்க மேலே போய் திணிக்கக்கூடாது. இது பிள்ளை வளர்ப்பிருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய வகுப்பு நடத்துகிறாங்க, எத்தனையோ செய்கிறாங்க. சரி, நிறைவாக 2 செய்தி சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். பிள்ளைகள்கிட்டேருந்து பெற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாமா? என்கிட்ட பல பேர் புலம்புவாங்க, கான்சலேஷன் வந்து உட்காருவாங்க. என்ன சார் பசங்கள்லாம் யாரும் இப்போ நம்மளை காப்பாற்றவே இல்லை. ஒரு புதுக்கவிதை கூட ஒருத்தர் எழுதியிருந்தான், எனக்கு 3 சன், பாட்டு பாருங்க, எனக்கு 3 சன், என்னை காப்பாற்றுவது பென்ஷன். 3 சன் காப்பாற்றுவது பென்ஷன். இன்னொரு பையன் பிச்சுட்டான், என்னன்னா வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படி வருத்தப்படுறாங்க. என்கிட்ட வந்து, சார் நான் என் பிள்ளைக்கு எவ்வளோ பண்ணேன் சார், என் பிள்ளை என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார், என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார். நீங்கள் தமிழ்நாட்டுடைய மென்டாலிட்டியை விட இங்கே இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பையனே அப்பா கூட இருக்கும்போது நம்ம வீடுன்னு சொல்கிறது இல்லை, ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர். நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன், அவன் வீடு வேறேன்ற ஐடியா கிளியராக இருக்கிறான் இங்கெல்லாம். இது வந்து யூரோப்பியன் கல்ச்சர். எங்கள் வீடு ஐ எம் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். இங்கெல்லாம் இங்கேயே தமிழர்களே பாருங்களேன், இங்கேயே ரொம்ப வருஷமாக இருக்கிற தமிழர்கள் இந்தியாவிலேருந்து வந்த தமிழர் பார்த்தா ஊரா, ஊர்க்காரங்களா, என்ன ஊரா, யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்ன தமிழன் இனம், அப்புறம் என்ன ஊரா, ஊர்க்காரங்களா. தாய்மொழி தமிழ் தானே, தான்னா மனுஷன் தானே, கடைசியா பார்த்தா ஆத்மா தானே, இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் தானே. அன்பாருங்க சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க, இடைவெளி வேண்டாம்.
பையன் சொல்றான், ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர். சார் நீங்க யோசிச்சு பார்க்கணும், அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு சில கடமை இருக்கு. இஸ் பவுண்ட் டு டூ சர்டன் திங்ஸ். அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. பட் நான் இன்னும் தியரி மாறி சொல்வேன். எப்படி சொல்வேன்னா, ஆனால் அப்பா அம்மா அதை எதிர்பார்க்கக்கூடாது. எப்படி எதிர்பார்க்கக்கூடாது? நான் என் பிள்ளைய வளர்த்தேன், எனக்கு திருப்பி செஞ்சானா, அப்படி கேட்காதீங்க. இப்போ சொல்ற ஒரு தேரி, நாம நம்ம பிள்ளைகளுக்கு விழுந்து 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 செலவு பண்ணி அதுங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்குவோம். அவன் ஒன்றும் நமக்கு அந்த கடனை அடைக்க மாட்டான், அடைக்கவும் வேண்டாம். பின்ன அந்த கடனை எங்கே அடைப்பான் தெரியுமா? அவன் பிள்ளைக்கு அவன் அடைப்பான். இது ஒரு வித்தியாசமான கடன். என்ன, எவனுமே வாங்கினவனுக்கு இந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டான், இன்னொரு பயலுக்கு இந்த கடனை கொடுத்துக்கிட்டே போவானே ஒழிய, இது கடன் அடைக்கப்படாத கடன், கொடுக்கப்படுகிற கடன். அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம பிள்ளைக்கு நாம கொட்டி வளர்த்தோம்னா அவன் நமக்கு திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிள்ளைய கொட்டி அவன் வளர்ப்பான், கொடுக்க வேண்டியதான் கொடுத்து வளர்ப்பான். இந்த கடனை வட்டியோடு அவன் பிள்ளையிடத்தில் தான் அடைப்பானே ஒழிய பெற்றவரிடத்தில் அடைக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. எதிர்பார்ப்போடு பெற்றவர்களே அல்ல. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என் பிள்ளை எனக்கு திருப்பி இதை செய்யணும், எதிர்பார்ப்பே வேண்டாம். நமக்கு அது வேண்டாம். ஏன் வேண்டாம்னா, நாம என்ன அது இவன் பின்னாடி காப்பாற்றுவானா சோறு போட்டான்? சில பேர் சொல்றாங்க, 3 பிள்ளை சார், ஒன்று கூட சோறு போட மாட்டேன். ஏன் போடணும்? நான் இதான் கேட்குறேன். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காதீங்கிறதுக்காக சொல்கிறேன், போடாதேன்ற நியாயத்துக்கு சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் தமிழ்நாட்டில் குடும்பம் பாருங்க, கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணான்னா, அப்பா அம்மா 2 பேர், அப்பாவுக்கு ஒரு பையன் சாப்பாடு போட்டான், அம்மாவுக்கு ஒரு பையன் சாப்பாடு போட்டான். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்பா கொடையை தூக்கிட்டு போவார் ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்காக, பையன் அம்மா அந்த சம்சாரம் இன்னொரு வீட்டுக்கு போவா சாப்பிட்றதுக்காக, இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு போவா. அப்பா அம்மா 2 பேரையும் வச்சு சாப்பாடு போட மாட்டேன்ட்டான். அவர் என்கிட்ட வந்து வருத்தப்பட்டார், பாருங்க சார், நான் எவ்வளவோ சம்பாரிச்சேன், எல்லாம் அந்த பசங்களுக்கு எழுதி இவர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து அவங்க பேர்லேயே வீடு வாங்கினார். ஏன் வாங்கினேன்? இவர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து அவன் பேர்லேயே வீடு வாங்கி வச்சார். இப்போ எல்லாம் அவன் வச்சிருக்கிறான், பையன் வச்சிருக்கிறான். பாருங்க சார், எல்லாம் நான் சம்பாரிச்சு வளர்த்தது. இந்த பைய பாருங்க, எனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு பைய போடுறான், என் பொண்டாட்டிக்கு இன்னொரு பையன் சோறு போடுறான். நான் சொன்னேன், ஒன்றும் கொல்லப்படாதீங்க, ஒரு கணக்கு இருக்கும். நாளைக்கு அவனுக்கு குழம்பு ஒரு பைய ஊற்றுவான், ரசம் இன்னொரு பைய ஊற்றுவான், 2 வீட்லையும் போய் கப்பரை எஞ்சும் வாங்கிட்டு வருவான். இந்த இயற்கை நீதி எப்படி மாற்ற முடியும்? அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும் என்னன்னா எப்படி வளரணும். இன்னும் கூட ஒரு கடுமையான செய்தி நீங்க மன்னிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டால் கூட அவர்கள் குற்றவாளிகள் நாம் சொல்ல மாட்டோம். அவர்களை சரியானபடி நாம் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்க முடியுமே ஒழிய அவர்களை எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அவங்களோட பொறுப்புள்ள பிள்ளையா நம்ம வளர்க்கலையே. வளர்த்திருந்தா நம்மளை அப்படி விடுவாங்களா? நான் வேரியஸ் ஆர்குமெண்ட் சொல்றேன், தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க இருக்கட்டும். நமக்கு என்ன கடமை பெற்றவங்களுக்குன்னு கேட்டா, அவங்களை உருவாக்க வேண்டிய கடமை நம்முடையது. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற வீரன் வீர சிவாஜி, அவன் ஒரு எவ்வளவு உன்னதமாக வளர்க்கப்பட்டான் பாருங்க. ஒரு பல்லக்கு நிக்குது. ஒரு முறை தானாஜின்னு அவருடைய தளபதியை கூப்பிட்டான். என்னது அப்படின்னா, நாம் வெற்றி பெற்ற எதிரி கோட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்ட பரிசு. வீர சிவாஜிக்கு முத்து மாணிக்கம்னா ரொம்ப வீக்னஸ். நீங்க நம்பவே மாட்டீங்க, செருப்புல வைரக்கல்லாம் தச்சுக்குவான் வீர சிவாஜி. சடான ஒரு செருப்பு தச்சுக்குவான். இப்படி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னொரு பல்லக்கு வந்தது. என்னன்னா, இது சிறப்பு பரிசு மகாராஜாவுக்கு. இடுப்புலேருந்து கத்தி எடுத்து அந்த திரைச்சலையை கிழிச்சான். உள்ளேருந்து முழு நிலவு மாதிரி ஒரு பெண் வெளியே வந்தா. யார் இவள்? நாம் வெற்றி பெற்ற அந்த எதிரி நாட்டு அரசனுடைய மனைவி. இவளை எங்க எதுக்கு கொண்டு வந்த? மகாராஜாவுக்கு விசேஷமான காணிக்கை. அந்த பெண்ணை போய் இப்படி கிட்டக்க போய் உத்து பார்த்தான். பெண்ணே, நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். பெண்ணே, நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். அடுத்த வார்த்தை அவ அப்படியே துடிச்சு போயிட்டான். இன்னொருத்தன் மனைவியா இருக்கிற நம்மளை இவன் பாராட்டுறானே, நம்ம அழகன். அப்படி குறுக்கி நின்னா பாருங்க, இந்த கையெடுத்து கும்பிட்டு சொன்ன, பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? என்ன, நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் தான் அந்த பாக்கியம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறேன். நினைச்சு பார்க்க முடியுமா? நீ இவ்வளவு அழகா இருக்கிற, உன் வயிற்றுல பிள்ளையா நான் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னுடைய பிள்ளையா பிறக்கிறேன். தானாஜியை கூப்பிட்டான், பல்லக்கில் வச்சு கொண்டு போய் மரியாதை அவளை விட்டுட்டு வா, நகம் கூட அவன் மேலே படக்கூடாது. ஹிஸ்டரியில் எழுதுனா, இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது அவளை கற்பழிக்க கூடாது, அவளை நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வீர சிவாஜிக்கு ஊட்டியது யார் அப்படின்னா, அவனை பெற்று வளர்த்த ஜிஜி பாய் பாலூட்டும் போதே பண்பாட்டையும் ஊட்டி வளர்த்தார். இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது பராசக்தியை பார்க்கிற மாதிரி பாருடா அப்படின்னா, வளர்ப்பு. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. நம்ம சரியா வளர்க்கலன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் எப்படி வளர முடியும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. இஸ்லாத்துல ஒரு அருமையான கருத்து இருக்கு. என்னன்னா,
ஒருவனுடைய தாய் தன் பிள்ளை சரியில்லை என்று தீர்மானித்தால் அவன் மேலே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு தாயினால் மன்னிக்கப்படாதவன், தாயை கவனிக்கப்படாதவன் ஒருபோதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் இல்லை. அந்த தாய் மன்னிக்கணும் தப்பு இருந்தா கூட, அப்பதான் மேலேயே போக முடியும். எவ்வளவு பெரிய விஷயம்! தாயின் திருப்தியே சொர்க்கம், தாயின் திருப்தியே சொர்க்கம், தந்தையின் கோபமே நரகம். ஒரு தந்தை விரும்பலேன்னு சொன்னா அந்த பிள்ளை மேல போக முடியாது, எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய மறை வாக்கியம் அது! யோசிக்கணும். அப்ப எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று. அதை பிள்ளைகள் உணரணும். பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு அந்த பெருமையும் இல்லை. கண்ணாசம் பாட்டில் ஒரு வரி வரும், காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே. காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே. அதுக்கு பதில் அவ சொல்வா, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இல்ல, நல்லா கவனிக்கணும். காதல் நான் தந்தேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லணும், நான் பிள்ளைய உனக்கு பரிசா கொடுத்து நிறுத்தணும். அந்த கருணைக்கு, காதல் என்ற கவிதைன்னா இவ கருணைன்னு பதில் சொல்லுவா. கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அப்படின்னு. அவ என்ன கருணைன்னு சொல்றா? அவ என்ன நினைக்கிறா, என் கணவன் என்ன தாயாக்கலேன்னு சொன்னா இந்த உலகம் என்ன பழி பழிச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னா ஒரு பெண் போனா சமூகத்தில் எத்தனை பேச்சு பேசுறாங்க. இந்த பிள்ளை எனக்கு பிறந்ததால தான் எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவமே. அதான் பிள்ளைங்க கொஞ்சம் போது அம்மா கொஞ்சுவா, என்ன பெத்த ராஜா, என்ன பெத்த ராஜா. இவ தான் பிள்ளைய பெத்தா, ஆனா என்ன பெத்தேன்னு ஏன் சொல்றான்னா, தாய் என்ற அந்தஸ்தை அந்த குழந்தை தந்ததால் அதை கொடுத்த கணவனை கருணை என்ற வார்த்தையினாலே அந்த மனைவி சொல்றா, நீ இதை கொடுக்கலன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும். எவ்வளவு பெரிய பிலாசபி உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. அந்த தாய்மைங்கிற அந்தஸ்தை குழந்தை கொடுத்திருக்கு, தகப்பன்கிற அந்தஸ்தை அந்த குழந்தை கொடுத்திருக்கு. அதனால ஒரு பெற்றோர்கள் குழந்தை தனக்கு கொடுத்த ஒரு உதவி இருக்கிறதே, அதை நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி பெற்றவர்கள் குழந்தை பெற்றவர்களை நினைந்து பார்த்தா எங்கேயாவது சண்டை வருமா, சச்சரவு வருமா? ஒரே செய்தி, குடும்பம் என்பது ஒரு ஆனந்த நிறுவனம். அது பாச வலைகளால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இனிய கயிறு. அங்கு அன்புதான் பிரதானம். அது லாட்ஜ் இல்லை. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளை எப்போ வருது தெரியாது, புருஷன் எப்போ வருவான்னு தெரியாது, வருவாங்க போவாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அது லாட்ஜ், வீடு இல்லை. இங்கே யார் வந்தாலும் யார் போனாலும், ஒரு பஸ்ஸில் யாராவது ஏறி இறங்கினா டிரைவர் கவலைப்படுவாரா, ஐயோ அவர் இன்னும் வரலையே அப்படின்னு? கிடையாது. அது மாதிரி குடும்பத்தில் அப்படி பஸ்ஸோ ரயில் என்ஜினோ குடும்பம் அல்ல, அது பாச பிணைப்பு. கணவன் லேட்டாக வர்றா மனைவி தூங்க முடியாது, மனைவி எங்கேயோ வெளியில் போயிட்டு வரலன்னா கணவனால் தூங்க முடியாது. ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதுதான் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிக மிக ஆனந்தமான ஒரு அமைப்பு. நினைவு வந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன், மன்னிக்கணும். கபீர்தாஸுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் பாருங்க. கபீர்தாஸ் ஒருத்தன் ஏத்தாப்புல உட்காந்தான், சோகமா இருந்தான், சோகமா. உடனே கபீர் கேட்டார், உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னார். ஆமா. சரி நீ இரு, அப்புறமா பதில் சொல்றேன், உட்கார் அப்படின்னு. அவன் இருந்ததுக்கு அப்புறம் 4:30 மணி சாயங்காலம் மனைவியை கூப்பிட்டார். இந்த ரொம்ப நாளாக ஒரு நூல் கண்டு சிக்கலாக இருக்கு, அதை எடுத்துட்டு வான்னார். அந்த அம்மா உள்ளே போய் அந்த நூல் கண்டு எடுத்துட்டு வந்தார். அது முடிச்சா இருக்கு, அதை பிரிக்க முடியாமல் பிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறார். 5 மணி, நல்ல வெயில் இருக்கு. மனைவியை திடீர்னு திரும்ப கூப்பிட்டார். இருட்டி போச்சு, கண்ணு தெரியல, விளக்கு எடுத்துட்டு வான்னார். விளக்கு எடுத்துட்டு வான். எந்த வீட்லையாவது 5 மணிக்கு வெளிச்சம் இருக்கும்போது விளக்கு கேட்டால் விளக்கு வருமா? சில வீட்டில் விளக்கு மாதிரே வரும். அந்த அம்மா விளக்க கொண்டாந்து ஏத்தாப்புல வச்சா. ஏன் கேட்குற, எதுக்கு கேட்குற, ஒன்றுமே இல்லை, நேராக கொண்டாந்து அப்படி ஏத்தாப்புல வச்சு, எது விளக்க கொண்டாந்து ஏத்தாப்புல வச்சுட்டு உள்ளே போயிட்டா. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பாலில் சக்கரை போட்டு கலந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வந்து கணவனுக்கு வச்சா, வந்திருக்கிற விருந்தாளிக்கு வச்சா. கபீர்தாஸ் எடுத்து அந்த பாலை ஒரு சொட்டு விடாமல் குடிச்சிட்டு கீழே வச்சார். வந்திருந்தான் பாருங்க, இவன் அப்படி குடிச்சிட்டு ஒரே உப்பு, ஒரு சொட்டு உள்ள போல. திரும்பி கபீரை பார்த்தா அவர் கடைசி டிராப் வரைக்கும் குடிச்சுட்டு கீழே வச்சுட்டார். அவன் டம்ளரை கீழே வச்சான். கபீர்தாஸை விழுந்து கும்பிட்டான். நான் புறப்படுறேன்னு. இல்லை நீ ஏதோ டவுட்டு கேட்டீனர். அவசியமே இல்லை, எந்த டவுட்டுமே இல்லை. ஏன் உங்களுக்குள்ள எத்தனை ஜென்மத்திலையும் சண்டையே வராது. ஏன் நல்ல வெளிச்சமான நேரத்தில் நீங்கள் விளக்கு கேட்டீங்க, அவள் ஏன்னு கேட்டல, நேராக கொண்டாந்து விளக்க வச்சா. வேற ஒரு வீடு என்ன நடந்திருக்கும், ஏற்கனவே கண்ணு அவிஞ்சு போயிருக்கா, இல்லை விளக்கு வேற வேண்டியிருந்தாக்கும், இந்த பிரிக்க முடியல, இந்த கண்டை பிரிச்சு இப்போ என்ன ஆக போகுது, கண்ணை கட்டு என்னத்துக்கு விளக்கு கொண்டாந்து வச்சுக்க, இருக்கிறது காணாது விளக்கு வேற வீணாக்கிட்டு இருக்கிறியா? ஒண்ணுமே அந்த அம்மா சொல்லலை, விளக்கு கொண்டாந்து வச்சது. வெளிச்சமான நேரத்தில் நீ விளக்கு கேட்ட, ஏன்னு அவ கேட்கல. நீ பாலில் சக்கரை போட்டு அவ கொண்டாந்து நினைச்சிட்டு கொடுத்தா, பாலில் உப்பு போட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கா, ஏன் உப்பு போட்டேன்னு நீ கேட்கல. உங்களுக்குள்ள அப்புறம் எப்போ சண்டை வரும்னா நான் சொன்னேன், நீங்க யோசிப்பீங்க, அப்போ எங்களெல்லாம் இழிச்ச வாயனா இருங்கிறியா
அப்படி இல்லை. இந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. என்னன்னா, நிஜமாவே நமக்கு யார் மேலேயாவது அன்பு இருந்தா, நிஜமாவே நமக்கு யார் மேலேயாவது அன்பு இருந்தா அவங்க தப்பு பண்ணா கூட தெரியாது. இதான வாழ்க்கை. இப்போ நமக்கு தப்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நிஜமான அன்பு அவங்க மேலே இல்லை அப்படின்னு அர்த்தம். உண்மையான நல்ல அன்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்தா அப்புறமா எங்கேயாவது தப்பு பற்றி யோசிப்போமா? தப்பே தெரியாது. ஆனால் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆனந்த வளையம். எனவே பெற்றோர்கள் குழந்தைக்காக, குழந்தைகள் பெற்றோருக்காக, எல்லாவற்றையும் விட குழந்தைகளை உருவாக்குவது பெற்றோராகிற கணம். நன்மக்களை பெறுதல்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க. தயவு செய்து திருமணம் ஆகாதவங்க வாங்கி படிங்க. நன்மக்களை பெறுதல். அதை எழுதினவர் யாருன்னா ஒரு சாமியார். எதுக்கு எழுதுறாரு? நல்ல குழந்தைகளை உலகத்தில் எப்படி தோற்றுவிப்பது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறார். நீங்கள் தயவு செய்து எதிர்கால தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல சந்ததி தோன்ற வேண்டும். இன்றைய நல்ல குடும்பம் என்கிற இந்த அருமையான கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் இங்கு வாழ்கிற மக்கள் அனைவரும் ஆனந்தமாய், இன்பமாய், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திருப்பதி கோயில் கோபுரத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஆனந்த நிலையம்னு பேர். விழுந்தடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடுறான். அந்த ஆனந்த நிலையத்துக்கு போகணும்னு விழுந்தடிச்சுட்டு ஓடுறான். என்னுடைய விருப்பம், ஒவ்வொரு வீட்டையும் ஆனந்த நிலையமாக ஆக்குங்கள். கடவுள் உங்கள் வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக அருமையான இந்த நிகழ்வில் பங்கேற்ற பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நன்றி. எங்கள் உடன் வருகை தந்த பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கும், தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுக்கும், இந்த இனிய அமைப்பை ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கும், வசந்தம் சென்ட்ரல் நிறுவனம் இதை ஒளிபரப்புவதற்காக பதிவு செய்கிறார்கள். அந்த வசந்தம் சென்ட்ரல் நிறுவனத்துக்கும் அதனுடைய ஊழியர்கள் அனைவருக்கும், இந்த அரங்கத்தை வழங்கியவர்கள், எல்லா வகையிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்தவர்கள், இவ்வளவு நேரம் பொறுமையாக, ஏன்னா இனிமேல் உங்களுக்கு பஸ் கிடைக்கிறது கஷ்டம், டாக்ஸியில் போகணும், எம்ஆர்டி எடுக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், எவ்வளவு வேலை இருக்கும். சமைக்கணும்னு மட்டும் நான் சொல்லலை, ஏன்னா அது வெளில கூட சாப்பிட்டுக்கலாம். இவ்வளவு கடுமையான வேலைகளுக்கு இடையிலேயும் வந்து இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம்.